ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் வந்து மாக்கோளம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாக்கோளம் போடுறதுக்கு வந்து டெய்லி மாவு அரைச்சி போடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி தண்ணி மாதிரியே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு துணிலேயோ அல்லது சல்லடையிலையோ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வடிகட்டின பிறகு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா தெளிஞ்சு வந்துடும். அந்த தண்ணி தெளிஞ்சு வந்த பிறகு அந்த தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நாள் கழித்து நீங்கள் பாருங்கள், நல்லா கட்டியாயிரும். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இப்போ வந்து நல்லா கட்டியான பிறகு அது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் தேவையான அளவு தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது மாக்கோளம் போடும்போது ரொம்ப மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க. அது செவ்வாய் வெள்ளியில் இந்த மாதிரி மாக்கோளம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் வந்து 2 சைடு நிலைவாசல் இருக்குது. இது வந்து வடக்கு வாசல், மேற்கு வாசல்னு சொல்லிட்டு 2 நிலைவாசல்லையுமே நான் இந்த மாதிரி மாக்கோளம் தான் போடுவேன். கோலமாவில் நான் போட்டதே இல்லை. இப்போ மொசைக்னால் இந்த மாதிரி மாவு அரைச்சி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் ஒன்றுமே யோசிக்கவே வேண்டாம். மாவு அரைச்சி வச்சுட்டு அது மாதிரி ஸ்மெல் வந்துடும்னு நினைக்க வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்போவே அரைச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 கோலத்தில் எந்த கோலம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து மாவு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு தான் இந்த கோலம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம தண்ணியில் போடுறதுனால காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.